ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோபி போஸ்ட்மேனை பார்த்து சொல்றாரு, நான் தான் கோபி, எனக்கு வந்து ரிஜிஸ்டர் போஸ்டர் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. போஸ்ட்மேன் சொல்றாரு, இந்த பேர்ல வந்த எல்லா போஸ்டையும் நான் இந்த வீட்டுல இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் சார், ஆனா இப்போ அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு அந்த வீட்டுல சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்றாரு. நான் அந்த வீட்டுல தான் இருந்தேன், இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. நான் வேணா என்னோட ஐடி ப்ரூஃபை காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்றாரு கோபி. இனிமேல் போஸ்ட் வந்தா இந்த ஆப்போசிட்ல இருக்கிற வீட்டுல வந்து கொடுங்க, அங்கதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இங்க இருக்கிறப்ப நீங்க மட்டும் எப்படி சார் டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு அந்த போஸ்ட்மேன் கேட்கிறாரு. இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு எதுக்கு சார் அப்படின்னு கோபி சொல்லிடுறாரு. கோபி இப்போ ராதிகா வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திமிரு, நான் அந்த வீட்லயே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு முக்கியமான போஸ்ட் இது தெரியுமா அப்படின்னு கோபி சொல்றாரு. இவ்வளவு சைல்டிஷா இவ்வளவு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு கோபப்படுறாரு. ஒரு ஹியூமானிட்டிக்காகவாவது கோபி ஆப்போசிட் வீட்டில் தான் இருக்கிறாருன்னு சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. ராதிகா சொல்றாங்க, அது எப்படி கோபி அவங்க சொல்லுவாங்க, இதுக்காக அவங்க வீட்டாளர்கள்ட்ட போய் சண்டை போட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சண்டை எதுவும் போடலை அப்படின்னு கோபி சொல்றாரு. எல்லா இடத்துலையும் இந்த அட்ரஸை கொடுங்க கோபி அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா சொல்றாங்க, நம்ம 3 பேருக்கும் ஃபர்ஸ்ட் ரேஷன் கார்டு பதியணும் கோபி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க வீட்டு ரேஷன் கார்டுல இருந்து உங்க பேரை நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. கோபி சொல்றாரு, அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ், அதுக்கு அட்லீஸ்ட் ரேஷன் கார்டோட காப்பி கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை போய் நான் கேட்கறதுக்காக அந்த வீட்டுக்கு போனா கட்ட பஞ்சாயத்து பண்ணி பக்கம் பக்கமா டைலாக் பேசி என்னை சாகடிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு கோபி. ராதிகா கோபிட்ட சொல்றாங்க, என்ன கோபி நீங்க காஃபி உங்களுக்கு மட்டும் போட்டுட்டீங்க, இனிமே போட்டா 2 போடுங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கோபி இப்போ புலம்புறாரு, நான் போட்ட காஃபியை என்னாலே குடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இவட்ட போய் அந்த காஃபியை கொடுக்க போய் அவ பாட்டுக்கு என் மூஞ்சில அடிச்சிட்டானா வெந்துல போயிரும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த வீட்டுல ஒரு பெரிய மகா யுத்தம் வருது அப்படின்னா அது கண்டிப்பா காஃபிக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. என்ன கோபி அங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ராதிகா உள்ள இருந்து கேக்குறாங்க. காஃபி போட ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன், உனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேக்குறாரு கோபி. எனக்கும் சேர்த்து போட்டுருங்க கோபி அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. கோபி நினைக்கிறாரு, அந்த வீட்டுல நான் ராஜா மாதிரி இருந்தேன், இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்ததா கோபி இப்போ பாக்கியாவுக்கு கால் பண்றாரு. கோபி பாக்கியாட்ட சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திமிர் இருந்தா எனக்கு வந்த போஸ்டர் வாங்காம இருந்திருப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. பாக்கியா சொல்றாங்க, வீட்டுல ஆளே இல்ல, போஸ்டர் மட்டும் நாங்க வாங்கி வைக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அது எவ்வளவு இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட் தெரியுமா, நீங்க பாட்டுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க, அவர் ரிட்டர்ன் கொடுத்திருந்தாருன்னா மறுபடியும் வாங்குறதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. ராதிகா இப்ப அவங்க வராங்க, என்ன பேசணுமோ அதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வீட்டு அட்ரஸை மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு கோபி. நான் கேட்டரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், வீட்டு அட்ரஸ் மாத்தி வைக்கிற வேலையெல்லாம் என்னோடது கிடையாது அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இந்த நக்கல் பேச்சு கொண்டு குறைச்சன் இல்லை அப்படின்னு கோபி கோபப்படுறாரு. அந்த வீட்டு ரேஷன் கார்டுல இருந்து என்னோட பேரை நீக்கணும் அப்படின்னு சொல்றாரு கோபி. எப்படி பேனா வச்சு நான் அதை அடிச்சிட்டா போதுமா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. திமுறா பேசாத அப்படின்னு சொல்றாரு கோபி. அந்த ரேஷன் கார்டு இப்ப எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஏன்ட்ட கிடையாது, அது மாமாட்ட தான் இருக்கு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அந்த ரேஷன் கார்டை எனக்கு வாங்கி தர முடியுமா முடியாதா அப்படின்னு கோபி கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போனை கட் பண்ணிடுறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே எவ்வளவு திமுற போனை கட் பண்றா பாரு அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன நீங்க உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணும்னா உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ண வேண்டியதானே, நீங்க எதுக்கு பாக்கியாவுக்கு கால் பண்றீங்க அப்படின்னு ராதிகா கோபப்படுறாங்க. ஏதோ பொண்டாட்டிட்ட சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, அதுவும் நீளமா பேசுறீங்க அப்படின்னு கோச்சிட்டு போறாங்க ராதிகா. இவ வேற என்ன சாகடிக்கிறா அப்படின்னு சொல்லி கோபி புலம்புறாரு. அடுத்ததா அமிர்தா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. எழில் அமிர்தாவை பார்த்து பேசுறதுக்காக வராரு. அமிர்தா மாமனார் மாமியார்ட்ட நல்லா இருக்கிறீங்களாப்பா அப்படின்னு விசாரிக்கிறாரு. அமிர்தாவோட மாமியார் எழில்கிட்ட கேக்குறாங்க, உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தா மாமனார் கேக்குறாரு, ஏற்கனவே அவங்களுக்குள்ள பழக்கம் இருந்துச்சோ அப்படின்னு கேக்குறாரு. உங்க வீட்டுல தாத்தா பாட்டில இதை பத்தி எதுவும் பேசலையா, கண்டிக்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களால இந்த விஷயத்துல என்ன பண்ண முடியுமா அப்படின்னு எழில் கேக்குறாரு. நான் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்பேன் எழில், ஆனா நீ தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு அமிர்தாவோட மாமியார் சொல்றாங்க. நீ அமிர்தாவை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி உங்க வீட்டுல சொன்னையாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு எழில். உங்க வீட்டுல தாத்தா பாட்டில அதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படின்னு அமிர்தாவோட மாமியார் கேக்குறாங்க. கண்டிப்பா எங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்ணி நான் ஒத்துக்க வச்சிருவேமா, உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு எழில் கேக்குறாரு. நம்பிக்கை இல்லாமலாம் இல்லப்பா, அமிர்தாவோட அம்மா அப்பா எங்களை நம்பிதான் அமிர்தாவை இங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்க வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு நம்பிக்கையா பேசினா அது போதும்பா அப்படின்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு இருக்கிற பயம் எனக்கு புரியுது, கண்டிப்பா அதை போக்க வேண்டியது என்னோட கடமை தான், எங்க வீட்டுல இருந்து கண்டிப்பா கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறேமா அப்படின்னு எழில் சொல்றாரு.
அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.